குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரശ്ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சுப காரியங்களை தவிர்த்துருவாங்க. முக்கியமா பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலியமாக பித்திருக்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மாதம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் கடகத்தில் வரக்கூடிய ஒரு மாதம், அதுதான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எது நல்லது எது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். யார் யார் திருமணம் செய்யலாம், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில புதுசா பிசினஸ் பண்ணலாம், வாழ்வில் பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோவில் பரிகாரமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஆப்டா இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சில கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி செவ்வாய் ரிஷப வீட்டிலேருந்து புதன் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தியே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ சூரியனோட குரு என்ன ஆகுறாரு, சூரியனோட குரு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரும்போது குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. ஆல்ரெடி சனி வக்கரம் ஆயிருக்காரு. அப்போ எத்தனை பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதம். அப்போ என்ன சொல்றது, இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு காலம். அடுத்தது அது அதிசாரம் விலை அப்படி கண்ணா பின்னா நேர போகுது. பட் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது முடிய காலத்தில் நிறைய திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. அப்போ யாருக்காவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் புதன் செயற்கையா இருக்கும்போது நிதிநிலைகள்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, சடனா ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்ப அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து சூரியன் விரைய ஸ்தானத்துக்கு இருக்கிறார் இல்லையா. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அது மூலியமாக நிறைய முதலீடுகள், அரசு நிறைய முதலீடுகள் பண்ண போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு உலகளாவிய விஷயங்களை நடக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ராகு காற்று ராசியில் தான் இருக்காரு. அப்போ அதற்கான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி வக்கரமா இருக்கும்போது நிலச்சரிவுகள், நீர் சார்ந்த அழிவுகள், இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நீ அடுத்தது அந்த காற்று காலம், காற்று அதிவேகமா என்ன சொல்றது, அதன் மூலியமாக மரணங்கள், இழப்புகள் இதெல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராவலிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி செய்யறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஆடி மாதத்திற்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். லக்னத்திலே கேது இருக்காரு. அந்த கேது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கேது அப்படிங்கிறது ஞானக்காரகன். அப்போ இந்த ஆல்ரெடி அஷ்டம சனியோட பிடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவையில்லாத சிந்தனைகளை கொடுப்பார். ஆரம்பத்துல கேது என்ன சிந்தனைகள் கொடுத்து அது என்ன பண்ணுவார் அப்படின்னா அதன் மூலியமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருவார். ஓகே, அது என்ன, அது எதனால இன்ட்ரெஸ்ட் ஆகும் அப்படின்னா, ஓகே இப்போ நம்ம இது பண்ணலாம், இதை ஸ்டார்ட் பண்ணலாம், யாராவது தேவையில்லாம சொல்லி ஓகே நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்துல ஓகே ஆஹா ஓஹா எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, செம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த அஷ்டம சனியோடது பார்வையினால அது ஒரு சின்ன பிரச்சனையோ இல்லை பெருசா ஒரு பிரச்சனை நடக்குது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டடா அது போனீங்களா சடனா அதை ஸ்டாப் பண்ணுவீங்க. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த மனநிலை நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனையின் உச்சத்துலதான் இந்த சிம்மமே இப்ப இருக்கு. அப்ப இன்னுமா நமக்கு அந்த பிரச்சனை இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அந்த நிலைமையில இருக்க மாட்டேங்க. 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வீட்டில் சுக்கிரன் நீசம். அப்ப 3, 10. அப்ப புது முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுக்கலாமா, எடுக்கக்கூடாது. அதே மாதிரி புதுசா இந்த மாதத்துல தொடங்கலாமா தொழில், தொடங்கக்கூடாது. அப்போ நான் ஆல்ரெடி
பிஸ்னஸில் தான் இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, ஏதாவது புதுசாக பர்ச்சேஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாது. புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க பண்ணக்கூடாது. இந்த மாதம் வேண்டாம். ஆக மொத்தத்தில் அஷ்டம சனியில் 2.5 வருஷம் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. புதுசாக எதுவுமே வேண்டாம். இந்த மாதம் மட்டுமே கிடையாது. இந்த அஷ்டம சனி விலகும் போது எந்த அளவுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு இருந்த காதுகள் எல்லாம் இந்த அஷ்டம சனி முடியும் போது ஆஹா ஓஹோ சிம்மம் தான்ப்பா செம்மையா இருக்க போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அந்த பேச்சு மாறுற வரைக்குமே, அந்த காலங்கள் முடிகிற வரைக்குமே வந்து அமைதியா பொறுமையா உங்களுடைய காலத்தை நகர்த்திட்டு போனீங்கன்னா சூப்பர். இப்போ லக்னாதிபதி 12ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து குரு அஸ்தங்கமாகுது இல்லைங்களா? அப்ப 6க்குரியவர் என்ன ஆகுறாரு? அஸ்தங்கமாகிறார். இப்ப வந்து இது நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? 5க்குரியவர் அஸ்தங்கமாகிறார். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 12ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவா ஒரு குழந்தைகள், பித்ருக்கள், இந்த ஆடி மாதம் தானே, பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கரெக்டா செஞ்சிருங்க. இல்ல உங்க வீட்டுல உங்க அப்பா இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்களா, அவங்களை கரெக்டா செய்ய சொல்லுங்க. நீங்களும் ஒரு வேண்டுதல் போட்டுருங்க. குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ உங்க குலதெய்வம் எல்லாம் நீங்க போகணும் அப்படின்னு இந்த காலகட்டத்துல அதை போய் அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா, தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமா இருக்கட்டும், இல்லை உங்க வீட்டுல ஒரு பெரியவங்களா இருக்கட்டும், சடனா வந்து ஒரு சேஞ்சஸ்க்காக உங்ககிட்ட சில முடிவுகள். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லாம ஒரு இடத்த தான் குடுப்பாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, செவ்வாய் புதனோட இருக்கு. ஓகே நீ லோன் வாங்கு, ஒரு இடம் வாங்கு, ஒரு வீடு வாங்கு, இல்ல வந்து ஒரு இடம் விக்கிறது அப்படின்னா, இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, விக்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். ஏதாவது ஒண்ணு வாங்கும்போது இந்த காலகட்டத்துல வாங்கலாமான்னு கேட்டா, நான் எதையுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அஷ்டம சனி பார்வையும் இருக்கு. அப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானத்தில் இப்ப கொஞ்சம் தடையும், தாமதமும், ஒரு இழுப்பறி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும் சிம்மத்துக்கு. அப்போ கொஞ்சம் வந்து இந்த எப்படா விலகும் அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்கும். ஆனா பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். ஏன்னா 12ல குரு இருக்காரு இல்லையா? அப்போ வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா அதற்கு பணம் வரணும். பணம் வரும். ஆனா அதுக்கு ஈக்குவலா டபுள் மடங்கா செலவு வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் வரட்டும். ஆனா அதை வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா முதல்ல வரணும். அந்த வரதுக்கு உண்டான எல்லா பிராப்தமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரும். ஸோ ஆடி மாதத்துல பொதுவா எல்லாருமே வந்து சுப காரியங்களா இருக்கட்டும், நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த பிளான் பண்றதுக்கான ஒரு உகந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தியாகி தன்னோட வீட்டுக்கு போகும்போது எல்லாத்துக்குமே வந்து புது புது யோசனை தரக்கூடிய ஒரு கிரகம். உங்களோட லக்னத்திலிருந்து 11ஆம் வீட்டுக்கு வரார் செவ்வையோட. அப்போ வந்து அதிரடி மாற்றங்கள், நார்மலான மாற்றங்கள், டக்குன்னு அந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்வீங்க. ஏன்னா அந்த இடத்துல சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் வீடு கொடுத்தவர் வந்து செவ்வாயோட இருக்காரு இல்லையா? ஆனா அங்க செவ்வாய் யார்? அங்க பகையால இருக்காரு. அந்த அதிரடி மாற்றம்னால சில அதிர்வுகள் உங்களுடைய லக்னத்துக்கே அது வந்து செட்டே ஆகாது. அப்போ என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல உங்களோட சுய ஜாதகத்துல இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு உங்களுடைய லைஃப்பை நீங்க வந்து டர்ன் ஆஃப் பண்ணலாமா, டர்ன் ஆன் பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு நீங்க வந்து யோசிச்சு பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம்.